பாருங்க, நம்ம மேக்ஸ் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய கன்டினியூட்டியா இப்போ பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இப்போ ஒரு பேங்க் ஆகட்டும், நம்ம டே டு லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா பக்கம் கடன் வாங்குகிறோம். அந்த கடனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? இப்போ பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படின்னா 8%, 12%, 16, 18, 32 இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அதே வந்து நம்ம வெளியே வாங்குறோம் அப்படின்னா ₹2 வட்டி, ₹2. சரிங்களா? ₹4, ₹5 அப்படி சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான தான் இந்த தனி வட்டி. சரிங்களா? இதில் நம்ம 2 விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னா கூட்டு வட்டி. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். சரிங்களா? ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டிக்கான டிஃப்ரென்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும், ஒருத்தட்ட ஒரு ₹2000 வாங்குகிறோம். சரிங்களா? ஒருத்தட்ட ₹2000 வாங்குகிறோம். சரிங்களா? அவர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறார் அப்படின்னா 10% சொல்கிறார். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டு 10% சொல்கிறாரு. எத்தனை வருஷத்தில் திருப்பி கொடுக்கணும்? 2 இயர்ஸில் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறார். அப்போ தனி வட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மறந்துடக்கூடாது. சரிங்களா? நம்ம எதுக்கு வட்டி போடுறோம் அப்படிங்கிறது எப்போவுமே நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற இந்த பிரின்சிபல் அமௌண்ட், இதுக்கு தான் வட்டி போடுவோம். சரிங்களா? இப்போ 1 இயருக்கு 10% அப்படின்னா, இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது 10% எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? என்ன அப்படி அதில் சொல்லியிருப்போம் அப்படின்னா 10% அப்படின்னு வருது அப்படின்னாவே கொடுத்துருக்கிற எந்த வேல்யூக்கு 10%ஓ அதில் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா போதும், அதுதான் அதனுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ இங்கே 10 இருக்குது. அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் வேணும். அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே புள்ளி வச்சிருமா? அப்போ என்னது? ₹200. 200 எவ்வளவு? 1 இருக்கு. எவ்வளவு? 200. அப்போ 2 இயர்ஸ். அப்போ வருஷம் நம்ம ₹200 வட்டி ஆயிடுது. 2வது வருஷம் இன்னொரு ₹200 ஆயிரும். அப்படித்தானே? இதே 2000 தான் செகண்ட் இயரும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ₹400, 400 ஆயிரும். அப்போ 2 வருஷம் கழித்து ஒருத்தருக்கு நம்ம ₹2000 வாங்கினவருக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டாக தான் திருப்பி கொடுப்போம். அப்போ அந்த மொத்த அமௌண்ட் எவ்வளவு? ₹2400. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதே தான், சேம் இதே தான். இங்கே வந்து இப்போ இதை வேணால் 3 இயர்ஸ்க்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகும்போது அப்போ தான் அது கொஞ்சம் ஈஸியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். 3 இயர்ஸ் வச்சுக்குவோம். 3 இயர்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 1 இயருக்கு வரும்பொழுது இங்கே என்ன வரும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டோம். ஃபஸ்ட் இயருக்கு 200 வரும், செகண்ட் இயருக்கு எவ்வளோ வரும்? 200 வரும், தேர்ட் இயருக்கு எவ்வளோ வரும்? 200 வரும். அப்போ டோட்டலாக எவ்வளவு? 600. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 600. சரிங்களா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஃபஸ்ட் இயருக்கு அதே 200 தான் வரும். அப்போ இது ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்டு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, வருஷம் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு கால்குலேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வட்டி எப்படியா தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்து செகண்ட் இயர் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம சொன்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கும்போது இந்த 2000 மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். சரிங்களா? இந்த 2000 மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே ஒரு வட்டி கண்டுபிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா? இந்த வட்டியும் இது கூட சேர்ந்துடும். அப்போ எவ்வளோ ஆயிரும்? 2200 ஆயிரும். இந்த 2200க்கு எவ்வளோ பண்ணணும்னா 10% போடணும். 10%னா நாம் என்ன சொன்னோம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னோமா? அப்போ இங்கே வச்சுட்டா போதும். ஃபஸ்ட்டு வருஷம் ₹200, செகண்ட் இயர் என்ன ஆயிடுது? 220, ₹220 ஆயிரும். சரிங்களா? அப்போ 3வது வருஷம் என்ன பண்ணணும்? இந்த 2200 கூட மறுபடியும் திருப்பி எவ்வளோ ஆட் பண்ணணும்? ₹220 ஆட் பண்ணணும். ₹220 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 0242 வந்துடும்.
மறுபடியும் இந்த 2420 ரூபாய்க்கு என்ன பண்ணணும், 10%. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும். எவ்வளோ வருது, 242. 242. அப்போ 3 வருஷத்துக்கானது 2 6. இங்கே என்ன ஆயிடுது, 6. 662 ரூபா கட்டணும். இப்போ இது தனி வட்டிக்கானது, இது கூட்டு வட்டிக்கானது. புரிஞ்சுதுங்களா என்ன சொன்ன அப்படின்னு? இது ஃபஸ்ட் இயருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டோம்னா 200 தான். செகண்ட் இயர் போட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 200 தான். தேர்ட் இயர் போட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 200 தான். டோட்டல் எவ்வளவு, 600. ஆனால் இங்கே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன அப்படின்னா, நாம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் எதுக்கு தான் கண்டுபிடிச்சிருப்போம், இந்த 2000க்கு தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் இயருக்கு கண்டுபிடிக்கும் பொழுது அதே தான். எதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 2000க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இங்கே என்னது, 2000 தான். செகண்ட் இயருக்கும் 2000 தான். தேர்ட் இயருக்கும் 2000 தான். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே 200 கண்டுபிடி 2000க்கு 200 கண்டுபிடிச்சிருக்குமா, நெக்ஸ்ட் இயர் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆயிரும், செகண்ட் இயரு 2200 ஆயிரும். சரிங்களா? அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ஆயிரும், 2200 ஆயிரும். தேர்ட் இயர் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த 2220 ரூபா, அந்த 200 சேர்த்திருப்போம். சரிங்களா? 2200. 2200 கண்டுபிடிக்கும் போது 2220 ரூபா வருது. சரிங்களா? அப்போ 2220 ரூபாய்க்கோட அது கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு 2420 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சிருக்கும். தேர்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு, 2420 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சிருக்கும். சரிங்களா? இப்போ மொதல் வருஷம் 2000 கண்டுபிடிச்சிருப்போம், ரெண்டாவது வருஷம் 2200க்கு, மூணாவது வருஷம் 2420 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, வட்டி வேரியேஷன் ஆகுது. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம், ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆகும், வட்டி சேம் தான். அடுத்து இன்னொரு முடிவுக்கு வந்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட எப்போவுமே என்னவா இருக்கும், சிறுசாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னவா இருக்கும், பெருசாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் எப்போதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகும்போது இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்தெந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு கொஸ்டின்ஸாக போக வேண்டாம். ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபார்மேட்டில் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்முலா. SI = PNR / 100. இது எல்லாமே நம்ம சின்ன ஸ்கூலில் படித்தது தான். சரிங்களா? நம்ம லோயர் கிளாஸில் படிச்சுருந்துருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா மறந்துருக்காது எல்லாத்துக்கும். SI = PNR / 100. சரிங்களா? இப்போ இதில் எப்படி PNR இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு சில டைம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு P என்ன, N என்ன, R என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, P கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு P என்னன்னு கேட்கலாம். இல்லை P மட்டும் இல்லாமல் கூட கேட்கலாம், N மட்டும் இல்லாமல் கேட்கலாம், இல்லை R மட்டும் இல்லாமல் கேட்கலாம். எப்படி, இப்போது ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டினுடைய வேல்யூ நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு P வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு சில டைம் என்ன ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு P வேல்யூ கொடுத்துட்டு N வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் மார்க் போடுறதெல்லாம் கொடுக்காத வேல்யூ. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு, அதாவது எவ்வளவு வட்டி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு P கொடுத்துருவாங்க, N கொடுத்துருவாங்க, R கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? R கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ P = 1000. சரிங்களா? R = 10%. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா N வந்து ஒரு 2 இயர்ஸ் வச்சுக்கோ. N வந்து 2 இயர்ஸ். நீங்கள் PNR / 100 அந்த ஃபார்முலாவை தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது நமக்கு Pங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? Pங்கிறது பிரின்சிபல் அப்படின்னா அசல். சரிங்களா? N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகள், மாதங்கள்,
நாட்கள் இப்படி வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது அதனுடைய வட்டி விகிதம். சரிங்களா? அதுதான் பிங்கிறது அசல், என்னங்கிறது இயர், ஆறுங்கிறது வட்டி விகிதம். இந்த 100 என்ன அப்படின்னா, இப்போ வட்டி விகிதம் அப்படின்னா இப்போ இங்கே 10% இருக்குது அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் முன்னாடி பார்த்துருப்போம். சரிங்களா? பர்சன்டேஜ் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பர்சன்டேஜ் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஈஸியாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம 10% அப்படின்னாவே பர்சன்டேஜ் வந்துட்டாவே கீழே 100 போட சொல்லுவோம். கீழே 100 போட சொல்லுவோம். அந்த 100 தான் இது. சரிங்களா? அந்த 100 தான் இது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இப்போ இதில் பிஆர்என் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சப்போஸ் இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 10% அப்படின்னா நம்ம ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். அப்போ 1 இயருக்கு 100 ரூபா வரும். அப்போ அடுத்த வருஷம் 100 ரூபா வரும். அப்போ எவ்வளோ வரும்? 200 ரூபா வரும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 200. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 200. இதுலேயே இன்னொரு ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கூடவே. என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + NR டிவைடட் பை 100 இதுன்னு தெரிஞ்சு வச்சு. இந்த ஏ என்ன அப்படின்னா மொத்த தொகை. இப்போ ஒருத்தட்ட நாம் 1000 ரூபா வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு வட்டி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 10% கொடுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கணும்? 2 இயர்ஸ் கொடுக்கணும். அப்போ நமக்கு வட்டி 200 ரூபா வந்துருச்சு. அவருக்கு திருப்பி கொடுக்கும்பொழுது நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? 1200. இந்த அசலையும் வட்டியும் சேர்த்து குடிக்கணும். அந்த ஏ தான் இது. சரிங்களா? கொடுத்துருக்கிற அசல் அந்த வட்டி தொகை எஸ்ஐ, அதை ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்குறதா என்னது? ஏ ஈக்குவல் டு எஸ்ஐ ப்ளஸ் பி. அதாவது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, பிரின்சிபல், இந்த ரெண்டையும் சேர்த்துறதா என்னது? இந்த ஏ. இதுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி பிஎன்ஆர் 100 எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ வேல்யூ கொடுத்துட்டு ஆர் வேல்யூ கொடுத்துட்டு என் வேல்யூ கொடுத்துட்டு பி வேல்யூ கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இது ஒன்றும் சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. இந்த பி வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ரிமைனிங் இது எல்லாமே அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதுங்களா? எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நமக்கு பி கொடுக்கல. சரிங்களா? என்ன பண்ணல? பி தரல. அப்போ என்ன அப்படின்னா எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. எஸ்ஐ கொடுத்துருக்காங்க 200. சரிங்களா? பி தான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்னே வச்சுக்கலாம், இல்லைன்னா பின்னே வச்சுக்கலாம். என் வந்து எவ்வளவு? 2. ஆர் வந்து எவ்வளவு? 10 டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே இந்த பக்கம் சைடு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்? 200 அப்படியே இருக்கும். இந்த டிவைட் இருக்கிற 100 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும்? மேலே போயிடும். சரிங்களா? அப்போ மேலே இருக்கிறது கீழே வந்துடும். 2 × 10 வரும். சரிங்களா? அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 1 2 5 2, 1 2 2 I2 10. அப்போ I2 10 எவ்வளவு? 1000. பி கிடச்சிருச்சா? சிம்பிள், அவ்வளோதான். சரிங்களா? சப்போஸ் கொஸ்டினில் பி கொடுக்காம மீதியெல்லாம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அப்படியே ஆக்ஷன் வச்சுட்டு போட வேண்டியதான். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுவும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன எஸ்ஐ கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கொடுக்கல? என் கொடுக்கல. அப்போ எஸ்ஐ எவ்வளவு? 200. எஸ்ஐ எவ்வளவு? 200. 200 ஈக்குவல் டு பி எவ்வளவு? 1000. என் தான் கேட்குறாங்க. அப்போ என் தான் கண்டுபிடிக்கணும். ஆர் எவ்வளவு? 10 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை இந்த பக்கம் சைடு அப்படியே கொண்டு வாங்க. 200 இங்கே டிவைட் இருக்கிற 100 மேலே வரும்போது என்ன ஆயிரும்? 100 ஆயிருமா? சரிங்களா? டிவைடட் பை மேலே இருக்கிறது கீழே வந்துடும் சொன்னோம். அப்போ 1000 × 10. இந்த எண் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிட்டுன்னு நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு 2. புரியுதுங்களா? இப்போ எதை கொடுத்தாலும் சரி. சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். இப்போ இதுவே PR2 கொடுத்துட்டா ஓகே. சரிங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, இப்போ PR கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிடுவோம். எடுத்து அதில்
அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ இந்த மாதிரி கொடுக்காம சரிங்களா, பி கொடுத்துட்றாங்க, ஆர் என்னவா கொடுத்துட்றாங்க அப்படின்னா இப்போ 6% கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடாமையே நம்ம இதை கண்டுபிடிச்சிருவோம். இதே 6% கொடுக்குறாங்க, 10% போனங்காட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் உங்களுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காகவே 1000 10 வச்சுட்டு 10 டிஜிட்னு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க அப்படின்னு சொன்னீங்க. 6% இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு கொஸ்டின் வரும்ல. அதாவது ஆண்டுக்கு இந்த பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா ஆண்டுக்கு ஃபார் ஆனம் 1 இயருக்கு எவ்வளவு, அப்போ 1 இயருக்கு தான் கால்குலேஷன் பண்ணுறோம். இதே மாதிரி 6% ஃபார் ஆனம் அதான் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா, 1 இயருக்கு. அப்போ 6% அப்படின்னா நாம் சொல்லியிருக்கோம் 1% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூவில் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு. அப்போ 1% எவ்வளவு 10 அப்படின்னு. அப்போ 1% எவ்வளவு 10, 1%. அப்போ 10%னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னோம். 1% அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1% அப்படிங்கிறது எவ்வளவு 10. அப்போ 6% இந்த 1 கூட 6 இன்ட்டு பண்ணோம்னா போதுமா, 6% ஆயிருமா? அப்போ அதே மாதிரி அப்போ 10 கூட 6 இன்ட்டு பண்ண வேண்டியதான். அப்போ 6%ங்கிறது எவ்வளவு 60. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 60 ருபீஸ் வரும் வட்டி மொதல் வருஷத்துக்கு, 2வது வருஷத்துக்கு மறுபடியும் 60 ரூபா வரும். அப்போ 120 ரூபா கிடைக்கும். அப்போ 1120 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இது ஒரு டைப். அதாவது பர்சன்டேஜ் எப்படி மாற்றி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1 இயருக்குன்னு கொடுக்காம ஆரை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஆர் வந்து 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் பார்த்தப்போ ஆர் 6% அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு 1%. அப்போ 2 மாதத்துக்கு 2%, 6 மாதத்துக்கு 6%. அப்போ வருஷத்துக்கு என்னது 12%. சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வேறு மாதிரி என்ன கேட்கலாம் அப்படின்னா பி வந்து அதே 1000 சரிங்களா. ஆர் வந்து என்ன அப்படின்னா இயருக்கு கொடுக்காம ஹோட்டலி அதாவது காலாண்டுக்கு எவ்வளவு சரிங்களா. அப்போ ஒரு ஆறுங்கிறது 10%னே வச்சுட்டு காலாண்டுக்கு கணக்கிடு. காலாண்டு அப்படின்னா மொத்தம் 12 மாதம். 12 மாதத்தில் என்னது பாதி பாதி கால் வருஷத்துக்கு மட்டும்தான் சரிங்களா. அப்போ 4 மாதத்துக்கு மட்டும் கால்குலேஷன் போட சொல்கிறாங்க. அப்போ காலாண்டு 3 மாதத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ இதையால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10%ன்னு வைக்காமல் 6%ஏ வச்சுக்குவோம் சரிங்களா. அப்போ 1 மந்த்துக்கு 1% சரிங்களா, காலாண்டு கால்குலேஷன் பண்ணும் பொழுது சரிங்களா. 1 மந்த்துக்கு 1%. அப்போ 2 மந்த்துக்கு 2. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ ஆயிடுது 12% அப்படின்னு வச்சு போட்டுக்கணும். சரி, அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மா எழுதி கேட்கும் பொழுது அதை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இது கூட விட்டுருங்க. காலாண்டு அரையாண்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ காலாண்டுக்கு நம்ம போடும்பொழுது 6% போடுறோம். நல்லா பார்த்துங்க, காலாண்டுக்கு போடும்போது 6%. 1 இயருக்கு போடும்பொழுது இதை டபுள். அதை வந்து என்ன பண்ணணும், எத்தனை இப்போ 3 மந்த்துக்கு இப்போ வந்து 4 மந்த்துக்கு கால்குலேஷன் பண்ணுறாங்க. 4 மந்த்துக்கு 6%. அப்போ 1 இயரில் எத்தனை 4 இருக்குது 3 4 இருக்கா, 1 12 சரிங்களா. அப்போ 3 மாதத்துக்கு இப்போ 4 மாதத்துக்கு கணக்கிடுறாங்க அப்படின்னா அப்போ 1 இயருக்கு என்ன கணக்கிடணும் சரிங்களா. அப்போ 1 இயர் கால்குலேஷன் பண்ணும் பொழுது அதை என்ன மீதி எவ்வளவு இருக்குது 3ஆல் இன்ட்டு பண்ணிக்கணும். 80% சரிங்களா. அது சம் வரும்பொழுது நான் இன்னும் ப்ரீஃபாக சொல்கிறேன் சரிங்களா. ஒரே டைமில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இங்கே வேணால் கால்குலேஷன் பண்ணிக்க. என் வருது அப்படின்னா என் இப்போ 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஈஸியாக 2 இயர்ஸ்னு போட்டுடலாம். இதே வந்து 12 மந்த்து 12 மாதம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ 12 மாதம்னு என்னென்னு எழுதிடலாம் 1 இயர்னு எழுதிடலாம். 12 மாதம்னா 1 இயர். அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கலாம். மாதங்களில் கேட்டால் சரிங்களா, மாதங்களில் கேட்டால். இப்போ இதே வந்து 12 மந்த்துக்கு போல 24 24 மாதங்கள். அப்போ 24 மாதங்கள்னா என்ன எழுதிடலாம் 2 இயர்ஸ் எழுதிடலாம் சரிங்களா. அப்போ 36 மாதங்கள் 36 மாதங்கள் அப்படின்னா இங்கே 3 இயர்ஸ் எழுதிடலாம். இது ஒன்றுமே இல்லைப்பா சரிங்களா, இது ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா இந்த மாதிரி மாதங்கள் நாட்கள் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 12 போட்டுடணும்.
டிவைடட் பை 12 போட்டுறணும். ஆனால் இப்படி போடுறத விட நீங்கள் இதே வந்து இப்படி கொடுத்துட்றாங்க 1 year 6 month 1 year 6 month. இது எப்படி 12 போடுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக மந்த்துக்கு மாற்றி மொத்தமாக என்ன பண்ணணும் மந்த்துக்கு மாற்றணும். அப்போ 1 இயருக்கு எத்தனை மந்த்து 12, அப்போ ஒரு 6, அப்போ மொத்தம் 18 மந்த். அப்போ 18 டிவைடட் பை 12னு போட்டுடலாம். 18 டிவைடட் பை 12 எது கொடுத்துருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மந்த்துக்கு மாற்றிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா 24ன்னு கேட்கும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ 24 மாதங்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக 2 years அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்சுன்னா அப்படியே போட்டுருங்க. அதேமாதிரி 36 அப்படின்னு இருக்கும்பொழுது அப்படியே போட்டுருங்க. இதே வந்து இப்போ வந்து 1 year 1 ஆண்டு மற்றும் 3 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருடம் மற்றும் 3 மாதங்கள் அப்படின்னா இந்த 1 இயரை ஃபஸ்ட்டு மாதங்களாக மாற்றிக்கணும் 12. சரிங்களா? அப்போ 3 + 3 என்ன 15 டிவைடட் பை 12. சரிங்களா? எப்படி போடணும் அப்படின்னு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பாருங்கள் ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணி போடணும் அப்படின்னா இப்போ n வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 1 year மற்றும் 4 மாதங்கள் இப்படி இருக்கு. சரிங்களா? அப்போ P எப்பவும் போல் 1000 போட்டுறோம். R வந்து 10 போட்டுறோம். n வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இயரை மந்த்தாக மாற்ற சொன்னோம். அப்போ 12 month + 4 month அப்போ 16 month. அப்போ 16/12னு போடணும். 16/12னு போடணும். இங்கேயே அடித்து போடலாம். ஆனால் நீங்கள் அடித்து போடாமல் இங்கே கொண்டு வந்துடுங்க 16. இந்த 12 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 12 எப்போவுமே கீழே போட்டுருங்க. 12 எப்போவுமே கீழே போட்டுருங்க. ஃபார்முலா என்னது PNR டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ P இது வந்து R, N வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 16 டிவைடட் பை 12. இந்த 100 வந்து ஃபார்முலாவில் வர்றது. சரிங்களா? இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி போட்டீங்க அடித்து போட்டீங்க அப்படின்னா அதுதான் என்னது ஆன்சர். அதான் வந்து ஆன்சர். அப்போ இதுதான். சரிங்களா? 2 0க்கு 2 0. சரிங்களா? 6ஆல் இப்போ 2ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா 6 2 12, I 2 10, மறுபடியும் திருப்பி 3 2 6, I 2 10. மீதி எதால் அடிக்க முடியுமா? மீதி எதாலே அடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்தாலும் சரி இல்லை ஃப்ராக்ஷனில் வந்தாலும் சரி. சரிங்களா? அடித்து போடணும். அப்போ இங்கே கொடுத்துருக்குற மந்த்து கொடுத்துருந்தா அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த ஹோட்டலி அதாவது காலாண்டுக்கு கணக்கிடு அரையாண்டுக்கு கணக்கிடு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் வரும்போது பார்ப்போம். இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்முலா என்ன, பீனா என்ன, என்ன ஆர்னா என்ன. சப்போஸ் இதெல்லாம் கொடுக்காம இருந்தால் எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்போவுமே பி வந்து எதுவுமே மாறாது. சரிங்களா? பி எப்போவுமே மாறாது. இப்போ பீனா நமக்கு தெரியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. என் அப்படிங்கிறது இயரில் கொடுக்கலாம், மந்தில் கொடுக்கலாம், இல்லை நாட்களில் கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? இயரில் கொடுக்கலாம், இல்லைன்னா நாட்களில் கூட கொடுக்கலாம். சப்போஸ் நாட்களில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிவைடட் பை 365 போடும். டிவைடட் பை 365 எப்படின்னா இப்போ 8 மாதங்கள் மற்றும் 12 நாட்கள் இப்படி கொடுத்துரும். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டாங்க எப்படின்னா நம்ம ஒரு வருடம் 3 மாதங்கள்னா இப்போ இந்த 8 மாதம் இந்த இங்கிருந்து இயரை என்ன பண்ணோம் மாதத்துக்கு மாற்றணும். அப்போ அதே மாதிரி இங்கே 8 மாதங்கள் 12 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8 மாதங்கள் என்ன பண்ணணும் நாட்களாக மாற்றிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு 30. சரிங்களா? அப்போ 8 3 24 240. இது கூட ஒரு 12 252 டிவைடட் பை 365 போடணும். இந்த 365 எங்கே போடணும் ஃபார்முலாவில் கீழே போட்டுடணும். சரிங்களா? இன்ட்டு 100 போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நாட்களும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ மந்த்து கன்ஃபியூஸ் பண்ணுறதை இங்கே தான் கன்ஃபியூஸ் பண்ணணும். சரிங்களா? என்னது அதாவது நாட்கள் கொடுக்கும் பொழுது அடுத்து இங்கே வரும் பொழுது ஹோட்டலி அதாவது காலாண்டுக்கு அரையாண்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? காலாண்டுக்கு எவ்வளவு, அரையாண்டுக்கு எவ்வளவு, ஒரு வருடத்துக்கு தான் எப்பவுமே ஒரு வருடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுவோம் காலாண்டுக்கு வட்டி கணக்கிடு
அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது இங்கே வரும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது பார்ப்போம். ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். சரிங்களா? அப்போ எண் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். மாதங்களில் கேட்கலாம், ஃபஸ்ட்டு டேஸில் கேட்கலாம். அதாவது நாட்களில் கேட்டால் எப்படி போடுறது? நாட்களில் கேட்டால் என்ன பண்ணணும்? மொத்தமாக எல்லாமே நாட்களில் மாற்றி டிவைடட் பை 365 போட்டுடணும். அடுத்து இயரில் கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டதை அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இயர் அண்டு மந்த் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மந்த்துக்கு மாற்றி கீழே 12 போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 12 கீழே போட்டுடணும். இங்கே வரும்போது 365 என்ன பண்ணணும்? கீழே போட்டுடணும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வீடியோ நல்லா குவாலிட்டியாக தெரியல அப்படின்னா உங்களுடைய சேனலுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம இதை கேப்சர் பண்ணுறது பூராமே பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் கேப்சர் பண்ணிட்டுருக்கோம். இல்லை ஒன்றும் பெரிய குவாலிட்டியான கேமராவில் கேப்சர் பண்ணல. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க மொபைலை. வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தெளிவாக தெரியும். சரிங்களா? கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்து சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்தடுத்த வீடியோவுக்கு அப்போ தான் குயிக்காக போக முடியும். சரிங்களா? இதை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பொழுது இதில் மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு எப்படி போகிறது, ஆஃப் இயருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் போட்டுட்டு சிம்பிளான சம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, சரிங்களா? அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.